இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாங்க. புவியியல் புவியியலில் 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துடலாங்க. ஸோ இது எல்லா எக்ஸாம் பேட்டர்னுக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிலபஸ் போர்ஷன் தான், ரைட்டுங்களா. எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஜியாகிரஃபி இருக்க போகுது. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, அதாவது ரிவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்வாங்க, ரைட்டுங்களா. ஸோ இதை தான் வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறதுங்க. ஸோ அப்போ அப்படி கொஞ்சமாக பார்ப்போங்க ஆரம்பத்துலேருந்து. ஸோ அதாவது இந்தியா வந்து என்னங்க, ஸோ நம்மளோட ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியது தான். நம்ம எப்படி வந்து அதை நிலத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம், நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய நீரை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய தீவுகள் எத்தனை, நம்மளோட பரப்பளவு என்ன, ஸோ நம்மக்கிட்ட முக்கியமான பாலைவனங்கள் என்னென்ன இருக்குது, மலைத்தொடர்கள் என்ன இருக்குது, நம்ம இந்தியாவை எப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்கலாம், இதில் அதாவது நிலப்பரப்பில் எப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்றத அந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இந்தியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவில் 7வது பெரிய நாடுங்க, சரிங்களா. அதாவது உலக அளவில் எடுக்கும்போது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பரப்பளவில், ரைட்டுங்களா, இங்கே கொடுத்துருக்க பரப்பளவில் எத்தனாவது பெரிய நாடுனா 7வது பெரிய நாடு, 7th பிக்கஸ்ட் கண்ட்ரி, ரைட்டுங்களா. ஸோ அதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் கான்டினென்ட்ல, நம்ம ஆசியா கண்டத்தில் எடுக்கும்போது இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நாடு, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ அப்போது ஓவராலாக வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா பரப்பளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது எத்தனாவது பெரிய நாடாக இருக்குதுன்னா 7வது பெரிய நாடாக இருக்குது. அதே ஆசியா கண்டத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா 2வது பெரிய நாடாக தோற்றுவிக்குது, ரைட்டுங்களா. இது முக்கியமான விஷயம், அதுதான் பேசிக் பாயிண்ட். ஸோ அப்போது இது வந்து எப்படிலாம் நம்மளோட நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குது, ஸோ அது உலக அளவில் எவ்வளோ பர்சன்டேஜில் நம்மளோடது இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ என்னென்னா பேசிக்காகவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நில அமைப்பு ஒரு சில இடத்துல இயற்கையாகவே பிரிக்குது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து எங்கன்னு பார்ப்போம்னா இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ அப்போ நமக்கு இங்கே மேலே என்னங்க ஜம்மு காஷ்மீர், ஸோ இந்த சைடில் மேலே அதுக்கு மேலே என்னங்க நமக்கு ஃபுல்லாக ஹிமாலயாஸ் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போது ஹிமாலயாஸ் வந்து என்னங்க உயரமாக காணப்படக்கூடியது. ஹிமாலயாஸ் ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து என்னங்க அப்படியே இந்த திபெத்தியன் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் என்னங்க நமக்கு ஹிமாலயாஸ் இருக்க போகுது. இப்போது இந்த ஹிமாலயாஸ் என்னங்க நல்ல மிக உயர்ந்த மலைத்தொடர், மிக அதாவது இளமையான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இது ஈஸியாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா இயற்கையாகவே இது ஒரு பார்டராக அமைஞ்சிருச்சு. நமக்கு யாருக்குங்க சைனாவுக்கு நமக்கு ஒரு பார்டராக இருக்குன்னு சொல்லலாம், ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன இயற்கையாகவே இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லைகள் வந்து அதுவே இயற்கையாக அமைஞ்சிருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கே பாயிண்ட்ல நமக்கு எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இமயமலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு பிரிவினை உண்டாக்குது, எல்லை பகுதியே இருக்குது மேலே நார்த்தில். ஸோ அப்போது இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு என்னன்றதை கேட்கலாம். அதாவது ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு குமரிமுனை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ எடுக்கும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள், ரைட்டுங்களா. ஸோ அப்போது இது நம்ம மொத்த நிலப்பரப்பை பார்த்துட்டோம். அப்போ இது சதவீதத்தில் கேட்கலாம். உலக அளவில் என்ன பண்ணலாங்க புவியோட சதவீதத்தில் நமக்கு கேட்கலாம் ஒப்பிட்டு. ஸோ அப்போ இந்தியா எவ்வளோ சதவீதம் இருக்குது மொத்த பரப்பளவுலன்னு பார்த்தீங்கன்னா புவியின் மொத்த பரப்பளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4% இருக்குது, ரைட்டா, சரிங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதான் அதோட அறிமுகம். அப்போ அறிமுகத்தில் என்ன பார்த்துட்டோம்னா முதல்ல இந்தியாவை உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 7வது பெரிய நாடாக இருக்குது. அதே ஆசியா கண்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 2வது பெரிய நாடாக இருக்குது. இயற்கை அமைப்பாக நமக்கு வடக்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து நமக்கு ஒரு எல்லை பகுதியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ மேலே நம்ம ஜம்மு காஷ்மீர்லேருந்து குமரி கண்டம் வரைக்கும் இருக்கக்கூடியதில், குமரி முனை வரைக்கும் இருக்கக்கூடியதில் நிலப்பரப்போடைய கணக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள் இருக்குது. இதை நம்ம மொத்த புவியோட சதவீதத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா எவ்வளோ இருக்குன்னா 2.4% நமக்கு இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள், இதோட பவுண்டரிஸ், நம்ம இந்தியாவோட பவுண்டரிஸை பற்றி பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. அப்போ லேண்ட் ஓரியன்டா, சரிங்களா, நில எல்லை அப்படின்றது என்னங்க. ஸோ அப்போ நமக்கு என்னங்க தீவுகளும் இருக்குது, அந்தமான் இருக்குது, நிக்கோபார் தீவுகள் இருக்குது. ஸோ அதனால என்னன்னா நிலத்தை மட்டும் எல்லை பரப்பாக கொண்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் ஆகும், ரைட்டா. அப்போ இது எங்கெங்கெல்லாம் அதோட பவுண்டரிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ வடமேற்குல பாகிஸ்தான் பகுதி, இங்கே நான் பாருங்க இங்கே ஒரு டயக்ராம் போட்டு காட்டிடுறேன்.
இங்கே பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறாங்க. நாங்கள் இப்போ ஆரம்பிச்சு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வடமேற்கு, அப்போ வடமேற்கு நீங்கள் சென்டர் வச்சு பார்த்தோன்னா இதுதான் வடமேற்கு, நார்த் வெஸ்ட். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வடமேற்கில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நமக்கு எல்லை பரப்பாக இருக்குது. அதே வந்து வடக்கில் நார்த்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் சைனா இருக்குது, நமக்கு எல்லை பரப்பாக சீனா இருக்குது. ஸோ அதே வந்து சைனாவும் மற்றும் வேற என்ன நேபாள், பூட்டான் இந்த 3 நாடுகளும் நமக்கு ஒரு இயற்கையாகவே எல்லை பரப்பை கொண்டிருக்குது. அதே கிழக்கு பகுதி எடுக்கும்போது வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ், அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் நாடு. ரைட்டுங்களா? இதுதான் நமக்கான நில எல்லை பரப்புல இருக்கக்கூடியவங்க, எல்லையில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வடமேற்குல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இருக்கிறாங்க. அதே வந்து வடக்குல வந்து யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா, நேபாளம் மற்றும் பூட்டான் இருக்கிறாங்க. கிழக்கில் யார் இருக்காங்கன்னா வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகள் இருக்கிறாங்க. ரைட்டா? இதுதான் முதல்ல முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போங்க. அப்போ இந்தியா அதிகபட்சமா யார் கூட எல்லை பரப்பை ஷேர் பண்றாங்க அப்படின்னா பவுண்டரிஸ் யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துடன் தான் வந்து பவுண்டரி ஷேர் பண்றோம். எவ்வளோ கிலோமீட்டர்? 4156 கிலோமீட்டர் நில எல்லை பரப்பை நமக்கு வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதாவது நீளமான எல்லை பரப்பு. ஸோ எங்கீங்க? பங்களாதேஷ் இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ பங்களாதேஷ் வந்து நம்ம நாங்கள் 4156 கிலோமீட்டர் எல்லை பரப்பாக வச்சுருக்கிறோம். ஸோ அப்போது லாங்கஸ்ட்னு ஒன்று பார்த்துட்டு அதே மாதிரி நாங்கள் கண்டிப்பாக ஷார்ட்டஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது குறுகிய எல்லை எல்லையை வந்து நம்ம பகிர்ந்தக்கூடிய ஒரு நாடு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது யாருன்னா நம்மளோட வடமேற்கில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் கூட நம்மளோட எல்லை பரப்பு வந்து நாங்கள் குறுகிய எல்லை பரப்பாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் மொத்தம் எல்லை பரப்பாக இதில் இருக்குது. அப்போ இந்தியாவோட அதிகபட்சமான நில எல்லை பரப்பு யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசத்துக்கு கூட 4156 கிலோமீட்டர். அப்போ குறுகிய எல்லை பரப்பு. அப்போ பங்களாதேஷ் அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் வந்துருவாங்க. ஸோ பங்களாதேஷ் ஈஸ்ட் சைடு. ஸோ அப்படியே இந்த சைடு நாங்கள் நார்த் வெஸ்ட்டுக்கு வந்தோம்னா ஆப்கானிஸ்தான் கூட இருக்கிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் நம்ம எல்லை பரப்பு பகிர்ந்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லைகள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஓவராலா. ஸோ அப்போ என்னன்னா தெற்கு, இந்தியாவோட தெற்கு நம்ம கன்னியாகுமரி வரோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ கன்னியாகுமரி இல்லை ராமேஸ்வரம் அந்த அந்த கன்னியாகுமரியோட எண்டு போயிட்டு என்னங்க அதுக்கப்புறம் கடல் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் என்னங்க. ஸோ நம்மளோட தெற்குல சவுத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல். ரைட்டுங்களா? அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்குல, அதாவது மன்னார் வளைகுடா இந்த பகுதியில் எடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் வந்துடுது. சரிங்களா? அரபிக்கடல் அங்கே தெற்குல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல், இந்திய பெருங்கடல் வந்துடுறாங்க. அப்போ கடலால் சூழப்பட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிகள், அதாவது 3 பக்கங்களையும் கொண்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். அதாவது எப்படி சொல்றாங்க? ஸோ இங்கே நம்ம இந்த குஜராத் பகுதியில் ஆரம்பிச்சு இந்த பகுதி கீழே வர கடலோர எல்லை பகுதிகள். ஸோ இந்த எல்லை பரப்பை தான் எவ்வளோ சொல்றாங்க? 6100 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டுங்களா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சுமார் என்னன்னா 6100ன்றது எதை மென்ஷன் பண்ணுது? நீண்ட கடற்கரை பகுதிகள். ஸோ நம்ம குஜராத்ல இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நமக்கு வரக்கூடிய அந்த எல்லை பரப்பை நமக்கு சொல்றாங்க. ரைட்டுங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இதை பார்த்து வச்சுக்கணும். இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா இங்க பாருங்க, இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் அப்படின்னு எடுக்கும்போது தீவு கூட்டங்களையும் அடக்கியது அல்லது சேர்த்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர்கள். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? நம்ம இந்த இடத்துல மெயினா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பரப்பு எடுக்கும்போது எவ்வளவு வருதுங்க? இங்க வந்து நீண்ட கடற்கரை இருக்கும்போது எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6100. ஸோ இங்க ஹிண்ட் வேர்டு கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, எங்கேயுமே மொத்தம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணல. இங்க பாருங்க, மொத்த நீளம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல இன்னொரு ஹிண்ட் வேர்டு என்ன? தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோங்க? 7516 கிலோமீட்டர். அப்போ இதுதான் கொஸ்டின்ல இருக்கும். ரைட்டுங்களா? ட்விஸ்ட் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க் நீர்ச்சந்தி. நம்ம மேப்லயே பார்த்துருப்போங்க. இங்க பாருங்க, பார்க் நீர்ச்சந்தி அப்படின்றது இருக்குங்க மேப்ல. ஸோ நம்ம பார்த்தா தெரியும். இந்த இடத்துக்கிட்ட இங்க வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துன்னா பார்க் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இதுதான் சொல்லுவாங்க.
அப்போ நமக்கு கீழே இங்கே ஒரு எல்லை பகுதியும் வருது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை கூட நம்ம பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடியது எதுனா பார்க் நீர்ச்சந்தி தான் வந்து நமக்கு பிரிவினையை உண்டாக்குது அப்படின்றது கேட்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஆழமற்ற கடல் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்தியாவும் உலகமும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க, இந்தியாவோட அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும். ஸோ அப்போ இந்தியாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆசியா கண்டத்துல தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியில் உள்ளது. அப்போ ஆக்சுவலாகவே அது என்னங்க, ஸோ சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் தான் வந்துருது. இந்த பக்கம் கிழக்கு இருக்குது, இந்த பக்கம் மேற்கு இருக்குது. ஏதோ ஒரு பக்கமே சார்ந்து இல்லை, மிடில் இருக்கிறது தான் கணக்கில் வருது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. அப்போ நடுவில் இருக்குன்ட்டோம், அந்த நடுவில் இருக்கிறது டாப் மிடிலா இல்லை லோயர் மிடிலான்னு கேட்டால் என்னங்க, ஸோ நம்ம கீழே தான் வந்துடுறோம். ரைட்டுங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு. அப்போ இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. ஸோ அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸோட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ட்ரேடிங்ஸுக்கு வந்து என்னங்க நமக்கு சீ ரூட் வந்து பெரும் அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குதுன்றத நமக்கு இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இணைக்கக்கூடியது இந்தியாவின் மேற்கு கடற்கரை அப்படின்னா என்னங்க, நம்ம கேரளா பகுதியில் ஆரம்பிச்சு கோவா பக்கம், கர்நாடகா பக்கம், ஸோ குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையை தான் வந்து நாங்கள் மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதை பின்னாடி பார்ப்போங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்போ அந்த கடற்கரை என்ன பண்ணுதுன்னா மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து நாங்க ஒரு பாலமா இருக்கு. நம்ம தான் ஒரு சென்டர் ஆஃப் தி பாயிண்டா இருக்கிறோம். ஸோ அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்குது, நம்ம ஒரு பிரிட்ஜா செயல்படுறோம் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியான்றது ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போங்க, இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்தியாவை ஏன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா ஒரு கான்டினென்ட்டுக்கு இருக்க வேண்டிய எல்லா பண்புகளும் என்னங்க இந்தியா கிட்ட இருக்குது. ரைட்டுங்களா? அதனாலதான் நம்ம அதை என்ன இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஒரு துணை கண்டம்னா என்ன, ஒரு கண்டத்துல என்னென்னலாம் இருக்கணும், ஆறு இருக்கணும், பெருங்கடல் இருக்கணும், மலைத்தொடர் இருக்கணும், பாலைவனம் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீவுகள் இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருந்தால் தான் என்னங்க அது ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும், கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கண்டத்தில் இருக்க வேண்டிய எல்லா பிசிக்கல் ஃபீச்சர்ஸும் என்னங்க ஸோ இந்தியாவில் இருக்குது. அதனால தான் வந்து இந்தியா இஸ் சப் கான்டினென்ட் சொல்கிறோம். பட் இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இக்கு வச்சு ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னா நீங்கள் வெறும் இந்தியாவை மட்டும் என்ன சொல்லிட முடியாதுங்க, இஸ் சப் கான்டினென்ட் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட எல்லை பரப்புல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளையும் சேர்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, இந்தியா இஸ் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை என்ன ஆகுதுங்க, நமக்கு இயற்கையாகவே இந்த பக்கம் அவங்களுக்கு சீனாவுக்கு என்னங்க அவங்களோட பரப்பளவுலையும் திபெத்தியனோட எல்லை பரப்புல என்னங்க இமயமலை இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இமயமலை நமக்கு சொந்தமானு கேட்டா கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அதனாலதான் அவங்களும் அதை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து என்னங்க தார் டெசர்ட் இருக்குது ராஜஸ்தான்ல. அப்போ முழுக்க முழுக்க இந்தியாவோட எல்லை பரப்புலேயே தார் டெசர்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா நாங்க இல்லை. ஸோ அதுவும் இயற்கை எல்லையாக யாருக்குங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடியது. ஸோ அது அவங்களுக்கும் சொந்தம். ரைட்டுங்களா? அப்போ ரெண்டு பேரும் தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பெருங்கடல் கீழே வரக்கூடிய இந்திய பெருங்கடல் அப்படின்னா அது நம்ம இப்போதான் முன்னாடியே பார்த்தாங்க. ஸோ நமக்கும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய பாக் நீர்ச்சந்தி தான் பிரிக்குது, ஆழமற்ற பகுதி. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு தான் அதுவும் சொந்தம். ரைட்டுங்களா? ஸோ அதனாலதான் என்னன்னா இவங்க எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டாதான் இந்தியா ஒரு துணை கண்டம் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், இலங்கை, பூட்டான், நேபாளம், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா இணைந்துதான் என்னங்க இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட், அதாவது இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கண்டென்ட்ல இந்த பேரால சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட். பாருங்க, இந்தியா இணைந்து, இந்த வார்த்தை வருதுங்களா, இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது இயற்கையோட நில அமைப்பு. இந்தியாவோட இயற்கையோட நில அமைப்பு, அதாவது மேலை ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் சமவெளிகள், பீடபூமிகள், வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் பாலைவனம் இருக்குது, தீவுகள் இருக்குது, பெருங்கடல் எல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்னன்னா நில அமைப்பு. ஸோ அடுத்து காலநிலை. அப்புறம் காலநிலைன்னா என்னங்க, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, சூறாவளி காற்றுகள், இதெல்லாம் வந்து அந்த மழைக்காலம். ஸோ இதெல்லாம் வந்து என்னங்க காலநிலையில வரக்கூடியது. அடுத்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள். ஸோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் தான், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள். அடுத்து கனிமங்கள். ஸோ நம்ம கிட்ட என்னங்க, அதாவது சோட்டா நாகபுரி பீடபூமி, அதாவது பீகார், ஒரிசா பகுதியில் காணப்படக்கூடியது
இந்த இடத்துல நமக்கு அதிகமாக என்னங்க நிலக்கரிகள் கிடைக்கும். இதே நம்ம சேலம் மாவட்டம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சுண்ணாம்புகள் அதிகமாக கிடைக்கும், மேக்னீஸ் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதனால கனிமங்கள் மினரல்ஸ் நம்ம கிட்ட அதிகமாக கணக்கக்கூடியது. ஸோ அடுத்து மனித வளங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம கிட்ட என்னங்க அஃப்கோர்ஸ் நம்ம தான் அதிகம், சென்சஸ் படியே நம்ம தான் பாப்புலேஷன்லேயே அதிகமாக இருக்கும். ஸோ மனித வளங்கள் கொண்ட நாடு தான், ரைட்டுங்களா. அப்போ ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அப்போ இதெல்லாம் என்னங்க ஒரு கண்டத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் காரணிகள். அப்போ இதெல்லாம் என்னங்க இந்தியா ஒரு துணை கண்டம் அழைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக உள்ளது. அப்ப கேள்வி என்ன கேட்பாங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை கொஞ்சம் திருப்பி கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுவதற்கான காரணிகள் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒண்ணு இயற்கை நில அமைப்பு இருக்குது, காலநிலை நம்ம கிட்ட இருக்கு, இயற்கை தாவரங்கள் இருக்கு, கனிமங்கள் இருக்குது, அடுத்து மனித வளங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் சொல்லலாம், ரைட்டுங்களா. அப்போ அவங்க ஆப்ஷன்ல இதை மாற்றி கொடுப்பாங்க. இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுவதற்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். இதில் ஏதோ ஒன்றை கரெக்டாக வச்சுட்டு மீதி ஏதாவது ஆப்ஷனில் மாற்றி வைப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இந்த பேஜில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு, ரைட்டுங்களா. ஒரு தடவை இதை திருப்பியும் பாருங்கள், புரியும். சொன்ன பாயிண்ட்ஸ் ஒரு தடவை ரிட்டன் திருப்பி பாருங்க, ஏன்னா இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது இந்தியாவோட அமைவிடம் மற்றும் பரப்பளவு. ஸோ அப்போ இந்தியா ஓவராலா எப்படி அமைஞ்சிருக்குது அந்த மேப்ல நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், சரிங்களா. கிளாஸஸ்ல வந்து 9th புக்லயே நமக்கு நடத்தியிருப்பாங்க. ஸோ இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்திருப்பாங்க. லாங்கிடியூட் லேட்டிடியூட், ரைட்டுங்களா. அதாவது அச்சரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு பிரிச்சிருந்திருப்பாங்க, பார்த்துருப்போம், சரிங்களா. அதாவது ஒரு குளோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளோப்ல இந்த மாதிரி என்னங்க லாங்கிடியூட் அடுத்து லேட்டிடியூட்னு சொல்லி பிரிச்சிருந்திருப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து லாங்கிடியூட் லேட்டிடியூட் அப்படின்றது சொல்லக்கூடியது, ரைட்டா. ஸோ அப்போ இந்த இதில் தான் இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட்ல தான் இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்குது. இந்தியா ஏதோ ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்களா. ஸோ அந்த இந்தியா லொக்கேட் ஆகிருக்க பிளேஸை தான் அவங்க கேட்குறாங்க. அதை தான் வந்து இந்த லொக்கேஷனை நம்ம சொல்லக்கூடியது. ஸோ நம்ம கூகுள் மேப்லேயே போட்டால் நாங்கள் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங்கிடியூட் லேட்டிடியூட்ல இருக்குன்றது டிகிரி கொண்டு காட்டுங்க. ஸோ அந்த இதே தாங்க அதே கான்செப்ட் தான். ஸோ இந்தியாவோடது மொத்தமாக பார்க்குறோம். ஸோ அப்போ இந்தியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும், ரைட்டுங்களா. ஸோ அதாவது நார்த்தில் சொல்லக்கூடியது எவ்வளோ டிகிரினா 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது, ரைட்டுங்களா. ஸோ இந்த பாயிண்ட் இங்க புரியாது. ஸோ இதை நம்ம கீழே கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இங்க புரியும். ஸோ அந்த வட அச்சம்ன்றாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஆரம்பிக்கிற இந்த பாயிண்ட் தான் இங்கிருந்து நமக்கு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்மு காஷ்மீர் கிட்ட இந்த வர லைனு, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இந்த வட அச்சத்துக்கான லைனாக நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. பாருங்களேன், இப்போ அந்த லைன் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். ஸோ அப்போது இந்த கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் கூட வர லைன் தான் 8 டிகிரி 4 அப்படின்ற வட அச்சம் கீழே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய அந்த லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறது. அப்போது ஈஸ்டர்ன் பொதுவாகவே இங்கே இந்த அந்த புவி உருண்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இந்தியா எங்கே இருக்குன்னு கேட்டால் என்னங்க நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. ஸோ அதாவது இது உலக உருண்டைனா இது வந்து நாங்கள் ஈக்குவேட்டர் லைன் சொல்லுவாங்க 0 டிகிரி. ஸோ அப்போ மேலே இந்த போல் வந்து நாங்கள் நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து என்னென்னா சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. ஸோ அப்போது இதை தான் வந்து நம்ம என்னென்னா இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே நாங்கள் லேட்டிடியூட் லைன்ஸும் லாங்கிடியூட் லைன்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் நார்தன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்டர்ன் சைடில் தான் வந்து என்னங்க ஸோ இந்தியா லொக்கேட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா
வடகிழக்கு அரைகோளத்தில் இருக்குதுன்றத நம்ம சொல்லுவோம். வடக்கு மற்றும் கிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. அப்ப 0 டிகிரிக்கு மேல இருக்கிறது வடகோளம், 0 டிகிரி கீழே தெற்குல இருக்கிறது வந்து கீழே இருக்கிறது தெற்கு கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்தியா வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. வடக்குல மேற்குலையா கிழக்குலையான்னு கேட்டா கிழக்குல அமைஞ்சிருக்கு. அப்ப இந்தியா முழுவதும் என்னங்க வடக்கு மற்றும் கிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. ரைட்டுங்களா? அப்போ நம்ம வடக்குல பார்த்துட்டோம். வடக்குல வரக்கூடிய இந்த லைனை தான் இப்போ பார்த்தோம். 8 டிகிரி 4ல இருந்து 37 டிகிரி 6. ரைட்டுங்களா? கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் கூட வர வேண்டிய லைன். அப்போ இந்த கிழக்கு லைன் சரிங்களா, கிடைமட்டமா போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த லைனை நம்ம பார்க்கணும். அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் போற லைன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லைனை நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையில் அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த லைன் எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு என்ன ஆகுதுங்க லைனு, இந்த லைன் இங்கே ஆரம்பிச்சு என்ன ஆகுதுன்னா இந்த லைன் ஃபுல்லாக இதில் பாஸ் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் வந்து கிழக்கு தீர்க்கத்தில் சொல்லக்கூடிய லைன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வட அரைக்கோளத்தில் வரக்கூடிய லைன் ஒன்று, கிழக்கில் வரக்கூடிய லைன் ஒன்று. இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ இதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ என்ன சொல்லுதுங்க, 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்து கிழக்கில் எடுக்கும்போதுன்னா 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையில் பரவி உள்ளது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த டிகிரிக்குள்ள தான் இந்தியா ஃபுல்லா என்ன ஆயிருதுங்க, உள்ள கம்ப்ளீட்டா உள்ள அக்யூர் ஆயிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதோட எண்டு பாயிண்ட், அதாவது இதோட முனைகள் அப்படின்றத பார்ப்போம். பவுண்டரியோட லாஸ்ட் பாயிண்ட்டை இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ இந்தியாவோட தென்கோடி முனை, அதாவது சவுத் சைடில் லாஸ்ட் பாயிண்ட்டை எதை எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக்மெலியன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ பிக்மெலியன் இதுதான். ரைட்டுங்களா? அப்படின்னா என்னன்னா இந்திரா முனை, அதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவின் தென்கோடி எதுன்னு கேட்டாங்கன்னா எங்க அமைந்துள்ளதுன்னா ஒன்று பிக்மெலியனும் கொடுக்கலாம், இல்லை இந்திரா முனைன்னு கொடுக்கலாம். இல்லை ஒரு சிலர் ஆப்ஷன்ல ஏ பிக்மெலியன், சில வந்து இந்திரா முனை வச்சுட்டு என்னன்னா ஆப்ஷன் டியில் என்னங்க ஏ அண்ட் சி போத் ஆர் கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் வைக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ பிக்மெலியனோட வேறுபதில் இந்திரா முனை அப்படின்னு சொல்லக்கூடியது அழைக்கப்படுறது. ஸோ அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ இந்தியாவோட தென்கோடி முனை கரெக்டா சொல்லணும் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் பகுதியில தீவுல அமைஞ்சிருக்க கூடியது. ஸோ அப்போ அங்க என்ன டிகிரி சேனல் பாஸ், அப்போ அங்க என்ன டிகிரி இருக்கு அப்படின்னா 6 டிகிரி 45 வட அச்சத்துல அமைஞ்சிருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னங்க ஓவராலா, ஸோ நம்ம மேல ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், இந்தியாவின் கடற்கரையோர எல்லை பரப்பு, அடுத்து மொத்த கடற்கரையோர எல்லை பரப்புன்னு சொல்லி தீவு கூட்டங்களையும் சேர்த்து பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இங்க மொத்தமா அந்த எல்லை பரப்பு நம்ம அந்தமான் நிக்கோபார் வரை கணக்கு பண்ணும் போது என்னன்னா இந்திரா முனை அல்லது பிக்மெலியன் பாயிண்ட் நம்ம கணக்கு பண்றோம். அதே நிலப்பகுதியில இந்தியாவின் தென்கோடி முனை பிராக்கெட்ல இருந்து என்னங்க நிலப்பகுதியின் எல்லை பகுதி எதுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கன்னியாகுமரி, அதாவது குமரி முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதே வந்து வடக்கு பகுதியில, ஸோ மேல சரிங்களா வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. வடக்கு முனை இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதாவது மேல நம்ம ஜம்மு காஷ்மீர்ல வரக்கூடிய லைன் தாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதாவது கரெக்டாக சொல்லலாம் லடாக் பகுதியை நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வடக்குல லடாக்கில் உள்ள இந்திரா கோல், அப்போ இந்திரா கோல் கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா லடாக் அப்படின்ற பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்து தெற்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில லொக்கேட் ஆயிருக்குது. இது நிலப்பகுதியின் எல்லை பகுதிகள். ஸோ அப்போ இந்த லடாக்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்க மொத்த கிலோமீட்டர் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர். ரைட்டுங்களா? இது முக்கியம். ஸோ அப்போ எங்க இருந்து எங்க வடக்கு டு தெற்கு. ரைட்டுங்களா? அதாவது லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது என்னன்னா மேற்கு, அதாவது மேற்குல குஜராத்தில் இருக்கிற ராணா ஆஃப் கட்ச் அப்படின்ற இடத்துல இருந்து கிழக்கே அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டருங்க கிடைமட்டமா எடுக்கும்போது 2933 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. ரைட்டுங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப கேட்பாங்க வடக்கு முதல் தெற்கு வரை எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 3214 கிலோமீட்டர். அதே
மேற்கு முதல் கிழக்கு வரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டரை கொண்டுள்ளது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வேற என்ன அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி வட அச்சமானது கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்துள்ளது. ஸோ அப்போ இந்தியாவில் பாஸ் ஆகக்கூடிய லைன், ரைட்டுங்களா? ஸோ அதாவது கடகரேகை மற்றும் மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போங்க சின்ன வயசுல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க, நம்ம பூமியோட இந்த புவி குளோபோடதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைன் போட்டிருந்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போது இந்த 3 லைன் பாஸ் ஆகும். அதை நம்ம பார்த்துருப்போம். இதில் என்னென்னா இது 0 டிகிரி அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுருப்போம். அடுத்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடக ரேகை மற்றும் மகர ரேகை அப்படின்னு 2 லைன் பாஸ் ஆகும். ஸோ அப்போது இந்தியா வந்து என்னங்க 0 டிகிரினா அதுக்கு மேலே நார்த்து மற்றும் அதாவது வடகிழக்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அப்போது இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கடகரேகை அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதியை, ரைட்டுங்களா? அப்போ இந்த கடகரேகை வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்னன்னா இந்தியா பாதியாக கட்டாயிருது. கீழே நமக்கு அந்த பாதியாக கட்டாயி மேலே ஒரு கட்டாயம் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போது இதுதான் வந்து என்ன பண்ணுதுங்க, கடகரேகை தான் இந்தியாவை 2ஆக பிரிக்குது. ஸோ அப்போ அப்படி பிரிக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா இந்தியாவோட தென்பகுதி எப்படி காணப்படுது அப்படின்னா வெப்ப மண்டலமாக காணப்படுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போது பாஸ் ஆகிற லைன் என்னன்னு கேட்கலாம், கடகரேகை. ஸோ அடுத்தது என்னன்னா அப்படி கிராஸ் ஆகுறதுனால அது என்ன கிளைமேட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா தென்பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட தக்கான பகுதியில் என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா வெப்ப மண்டலத்தையும், அடுத்து வடப்பகுதியில் என்னன்னா மித வெப்ப மண்டலத்தையும், அதாவது இங்கே கம்பேர் பண்ணால் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி மித வெப்ப மண்டலத்தையும் பிரிக்குது. 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஸோ இதுதான் அதெல்லாம் சொல்ல வந்திருக்க பாயிண்ட், முக்கியமானது. ரைட்டுங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. அப்போ இந்தியாவில் பாஸ் ஆகக்கூடிய அந்த மையமான லைன் எதுன்னு கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை அப்படி போகிறனால 2ஆக பிரியுது. ஸோ அதனால் தென்பகுதி எப்படி காணப்படுதுன்னா வெப்பநிலையாகவும், வடக்கு பகுதி எப்படின்னா மித வெப்பநிலையாகவும் காணப்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேட்கலாம். அதாவது நிர்வாக ரீதியாக கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. ஸோ மொத்த யூனியன் பிரதேசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அடுத்தது என்னன்னா இந்தியாவின் திட்ட நேரம். இந்தியாவோட திட்ட நேரம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் பாஸ் ஆகுதுங்களா, இந்த லைன் எப்படி பாஸ் ஆகுதுங்களா? ஸோ இந்த லைன் வந்து எங்கேருந்து எங்கே இருக்கும், ஃப்ரம் குஜராத்தில் இருந்து எங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் பாஸ் ஆகுது. ஸோ அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகள், அதாவது குளோபில் இப்படி இந்த லைன் பாஸ் ஆகுதுங்களா? ஸோ அப்போ ஏறத்தாழ நாங்கள் 20 புள்ளியில் வரும், 29 புள்ளியில் வரும். அதை நம்ம ஓவரால் என்னங்க 30 தீர்க்க கோடுகள் பாஸ் ஆகிறதா கணக்கெடுத்துக்கணும். அப்போ இந்தியாவில் எத்தனை தீர்க்க கோடுகள் கடக்கிறது இந்தியா வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 தீர்க்க கோடுகள் வந்து கிடைக்கிறது. ரைட்டுங்களா? அடுத்து இந்தியாவின் கிழக்கே உள்ள அருணாச்சல் பிரதேசம் மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தை காட்டிலும். ஸோ அப்போ என்னன்னா நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், சூரியன் உதிப்பது கிழக்கு அப்படின்றத படிச்சிருந்திருப்போம். அப்போ சூரியன் இந்த இடத்துல உதிச்சு இது கிழக்குல இருந்து நாங்க மேற்கு நோக்கி வரும் சூரியன். கரெக்டுங்களா? சன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்னங்க நமக்கு அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, இங்க குஜராத் இருக்கு, நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இதுல சூரியன் கிழக்கு உதிக்கிறனால ஃபர்ஸ்ட் யாருக்கு இங்கே வெளிச்சம் கிடைக்குது, அருணாச்சல் பிரதேசத்துக்கு கிடச்சிருது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உதிச்சு தான் யாருக்கு வந்து சேர்றாருங்க, குஜராத்துக்கு வந்து சேருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எடுத்துக்குது, அதாவது அருணாச்சல் பிரதேசத்தில் அதாவது சன்ரைஸ் பார்க்குறதும் அதே குஜராத்தில் சன்ரைஸ் வர்றதுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து என்னங்க அங்கே வித்தியாசம் நமக்கு இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே ஒரு 4.5 மணிக்கிட்ட ஒரு 4:45
அப்படின்றப்போ அருணாச்சல் பிரதேசத்தில் நமக்கு சன்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ குஜராத்தில் நாங்கள் 6:45 அந்த டைம் கிட்ட வரும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு சீக்கிரம் என்னங்க அதே மாதிரி இருட்டிடும். அந்த அருணாச்சல் பிரதேசத்தில் நமக்கு சீக்கிரம் இருட்டிடும். அந்த 5 மணிக்கு அப்படியே என்னங்க அவங்களுக்கு சன்செட் ஆயிரும், ரைட்டுங்களா? ஸோ இந்த கணக்கு தான் அவங்க சொல்ல வராங்க. இது ஒரு கணக்கு. அப்போது என்னென்னா டைம் அந்த சன்லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேரி ஆகுது. என்னங்க மார்னிங் டைமோட இது வந்து நமக்கு லைஃப் ரொட்டீன் வந்து வேரி ஆகுது, ரைட்டா? ஸோ அப்போ அவங்களுக்கு முன்னாடி சூரியன் வந்துருச்சு, குஜராத்துக்கு வந்து நாங்கள் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருது. ஸோ அப்போது இதை நம்ம மேட்ச் பண்ணணும் கரெக்டாக. ஆவரேஜ் அப்படின்றத கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒன்று எடுக்கணும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ கரெக்டாக டைம் மேட்ச் பண்ணணும் இல்லைங்க, அதுவும் முக்கியம் இல்லை. ஸோ அப்போ அவனுக்கு சீக்கிரம் வந்துருச்சு, அவனுக்கு லேட்டாக இருந்துச்சுன்றதுக்காக நம்ம மாற்ற முடியாதுல்ல. இவனுக்கு அப்போ காலைல விடிஞ்சிருச்சு 6 மணி, அப்போ இவனுக்கு விடியும் போது அப்போ தான் 6 மணி, அப்போது இவனுக்கு 6 ஆகும்போது இவனுக்கு 8 மணின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆவரேஜாக எல்லாத்துக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரே டைமாக தான் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் சென்டராக பாஸ் ஆகக்கூடிய லைனு, ரைட்டுங்களா? ஸோ இந்த லைனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்க, ஸோ இந்த பக்கம் இருக்கிற சென்டராக மேட்ச் ஆகக்கூடிய இந்த லைனை நம்ம கணக்கு பண்ணி ஆவரேஜாக டைமை மேட்ச் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அப்படி அந்த லைன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அலகாபாத் அப்படின்ற இடத்துல, அதுவும் கரெக்டாக மிர்சாப்பூர் அப்படின்ற பகுதியில் வந்து என்னங்க இந்த தீர்க்கரேகை லைன் வந்து நமக்கு கிராஸ் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம், ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜிஎம்டின்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் அந்த வேர்ல்டு கிளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டின்னு போட்டிருக்கும் கீழே, அடுத்து ஐஎஸ்டின்னு நம்மளோட டைம் போட்டிருக்கும். அப்படின்னா ஜிஎம்டி அப்படின்னா என்னென்னா கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்திய திட்ட நேரமானது எங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் நேரத்தை விட நம்ம என்னங்க 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இப்போ அருணாச்சல் பிரதேசம் குஜராத் கான்செப்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதே கான்செப்ட் தான் என்னன்னா, நம்ம அருணாச்சல் பிரதேசத்தை இந்தியாவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அருணாச்சல் பிரதேசம் இருக்கின்ற இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ அப்போ கிரீன்விச் மீன் டைம்ன்றது என்னன்னா உலக அந்த உருண்டையில் சென்டர் ஆஃப் தி லைன் பாஸ் ஆகக்கூடியது. ஸோ அதுதான் லண்டன் கிட்ட இருக்கக்கூடியதுங்க. அதாவது கிரீன்விச் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் சரிசமமாக பிரிக்குது. ஸோ இதை தான் கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்தியா என்னங்க இங்கே இருக்குன்னு வச்சுப்போம், அப்போ லண்டன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சம் யாருக்கு வருதுன்னா இந்தியாவுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் கிரீன்விச் மீன் டைம் கிரீன்விச் பகுதியை ரீச் பண்ணுது. அப்போது நமக்கும் அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வரதுக்கான வித்தியாசம் எவ்வளோ மணி நேரம் இருக்குங்க, 5.5 மணி நேரம் இருக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய திட்ட நேரமானது அப்போ நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் கிரீன்விச் மீன் டைமுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா +5.5 hours, ரைட்டுங்களா? இப்போ அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு சன்ரைஸ் பண்ணுறது நாங்கள் +5.5 hours வந்து நமக்கு முன்னாடியே சூரிய வெளிச்சம் வந்துடுது அப்படின்ற கணக்கில் தான் இதை நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் மாதிரி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமராவதி நகர். அதாவது ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் எந்த வருஷம்னா ஆந்திர பிரதேசத்தை பிரித்தாங்கல்ல அந்த கணக்குங்க. அதுதான் 2024 வரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரம் தான் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திற்கான தலைநகரமாக செயல்படும். ஆஃப்டர் தட் 2024க்கு அப்புறம் நாங்கள் அமராவதி செயல்படும் ஆந்திர பிரதேசத்துக்கு. ஸோ இது ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறுசீரமைப்பு சட்டம் நம்ம பார்ப்போம், பாலிட்டியில் இது நமக்கு கவர் ஆகும், பார்ப்போம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள், ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை அமைப்பாக இந்தியாவை 5 பிரிவாக பிரிக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வடக்கு மலைகள், நார்தர்ன் மவுண்டைன்ஸ், அதாவது ஹிமாலயஸை தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ரெண்டாவது என்னென்னு வடபெரும் சமவெளிகள். ஸோ இப்போ இந்த மலைகள் இருக்குங்களா, இந்த மலையோட மலை அடிவார பகுதி வருது பார்த்தீங்களா, ஸோ அங்கே ஆரம்பிக்கக்கூடிய பகுதி தான் வடபெரும் சமவெளிகள். ஸோ அப்போ அந்த வடபெரும் சமவெளிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா தீபகற்ப பீடபூமி. ஸோ அப்போ பீடபூமின்னு என்னன்னா ஒரு மேட்டு பகுதி அப்படின்றத சொல்லலாம், ரைட்டுங்களா? அதுதான் வந்து பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து கடற்கரை சமவெளிகள். ஸோ அப்போ கடற்கரை சமவெளிகள் அப்படின்னா என்னன்னா, ஸோ அப்போ என்னங்க, ஸோ அப்போ இங்கே வந்து இந்த சைடு வந்து என்னன்னா அரபிக் சி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா
இதுக்குள்ளே வந்து இருக்கிறது என்னங்க டெக்கான் பிளாட், அது தக்கான பீடபூமின்னுவாங்க. ஸோ அப்போ இதான் வந்து என்னங்க, அப்போ அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து என்னங்க கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து தீவுகள், ஸோ அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவை வந்து நம்ம என்னங்க சொல்லக்கூடியது. ஸோ அப்போது ஒவ்வொன்றா டாபிக்குள்ளே போயிடலாங்க. இப்போ வடக்கு மலைகள் அப்படின்றதுன்னா உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர். இது முக்கியமான விஷயங்கள், ரைட்டுங்களா? ஸோ அதாவது உலகின் இமயமலைகள். இமயமலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகின் இளமையான யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன் அப்படின்னு, இளமையான மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? மற்றும் உயரமான மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தான். ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இமயமலை பகுதியில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத்தீஸ் அப்படின்ற கடல் இருந்ததா சொல்லப்படுது. இருந்திருக்குது, அது இருந்ததா வந்து என்னாச்சுங்க, ஸோ நம்ம பூமி கீழே இருக்கக்கூடிய நிலத்தட்டுக்கள் இந்த அதாவது பல 7 நிலத்தட்டுக்கள் கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து என்னங்க ஒன்று நோக்கி வரும்போது இந்த ப்ரெஷர் இதாகும் போது மேலே வந்து என்னங்க கடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னங்க உயர ஆரம்பிச்சது தான் நமக்கு இமயமலைகள் அப்படின்றதா ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால தான் இது யங்கஸ்ட் ஃபோல்டட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இமயமலைகள். அப்போ உலகின் இளமையான மலைத்தொடர் எதுனாலும் இமயமலை தான். அடுத்து உலகின் மிக உயரமான மலைத்தொடர் எதுங்கிறது இமயமலை தான், ரைட்டா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து இதில் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைகள்ல இருந்து உருவாகிற பள்ளத்தாக்குகள், சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மலைத்தொடர் எங்கிருந்து எது வரைக்கும் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பள்ளத்தாக்குல இருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை. ஸோ அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வரை காணப்படுது? 2500 கிலோமீட்டர் வரை காணப்படுது. சிம்பிள். சிந்து பள்ளத்தாக்குன்னா நாங்கள் இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் கிட்ட வரக்கூடியதுங்க சிந்து பள்ளத்தாக்கு. அங்கே ஆரம்பிச்சு நம்ம பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, அதாவது இந்த சைடு நம்ம என்னங்க என்ட்ரன்ஸ் ஆஃப் பே ஆஃப் அது சாரி பங்களாதேஷ் வரைக்கும் வரக்கூடியது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திபெத்தியன், நேபாள் இதெல்லாம் வரக்கூடியது தான் அந்த ஸோ பிரம்மபுத்திராவோட பள்ளத்தாக்கு. ஸோ அப்போது இது வரைக்கும் தான் வந்து நம்மளோட இமயமலை காணப்படுது. அப்போ மேற்கில் எங்கே ஆரம்பிக்குதுன்னா சிந்து பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்குது. ஸோ ஈஸ்டர்ன் சைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் முடியுது. ஸோ அப்போது இந்த ஓவராலாக ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்டோட மொத்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அப்போ ஓவரால் லென்த் கேட்டால் 2500 கிலோமீட்டர், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வேற என்ன விஷயம் இதில் முக்கியமானதுன்னா இதோட அகலம் பார்த்து வச்சுக்கோங்க. ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா காஷ்மீர்ல இந்த மலைகள், இமயமலைகள் காஷ்மீர்ல இதோட பிரெத் எவ்வளவு இருக்குன்னா 500 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுது. அப்போ அங்க மேற்கு பகுதியில் காணப்படும் போது என்னங்க அகலம் அதிகமா இருக்குது. அப்ப அருணாச்சல் பிரதேசம் இருக்குங்க கிழக்கு பகுதியில் இருக்கு. அப்ப அங்க வரும்போது என்னங்க 200 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ என்னன்னா மேற்கு பகுதியில் அகலமாகவும் அடுத்து கிழக்கு பகுதி வரும்போது நாங்கள் குறுகலாகவும் காணப்படுதுன்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ அடுத்து வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு. இதுதான் உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு உலகின் கூரை, அதாவது இருக்கிறதுலே அந்த பீ பாயிண்ட் அங்கே வரதான் நாங்கள் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மவுண்டைன்ஸ் வந்து இந்த இடத்துல சேரும். அவனு இமயமலை, அடுத்து இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்லேருந்து ஒன்று, அடுத்து சைனா சைட்லேருந்து ஒன்று வந்து சேரும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமானது. அப்போ உலகின் கூரை என்ன அழைக்கப்படுதுன்னா பாமீர் முடிச்சு. அப்போ அடுத்து வேற என்ன பாயிண்ட்டு இமயமலை பற்றி பார்க்கணும். இதில் மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடராகவும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்னன்னா வடக்கு மலைகள் வந்துன்னா மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர்கள் இப்போதான் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ வெஸ்டர்ன் சைட்லேருந்து வருது, அடுத்து சைனா சைட்லேருந்து வரக்கூடிய மலைத்தொடர்களை இணைக்கும் பகுதியாகவும் என்னங்க இமயமலை உள்ளதுன்றதை சொல்கிறோம். அப்போ இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி, ரைட்டுங்களா? அப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே போடுறோம் பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க அருணாச்சல் பிரதேஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா வில் போன்ற அமைப்பு, ரைட்டுங்களா? வில் போன்ற அமைப்பு, ஒரு கர்வ் மாதிரி வருது, வில் போன்ற அமைப்பு. ஸோ இதுதான் வந்து இங்க பாயிண்டா கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாமீர் முடிச்சில் இதுதான் கேட்பாங்க முக்கியமானது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி எப்படி தெரியுதுங்க வில் போன்ற அமைப்பா தெரியுது. இது முக்கியம். அப்போ கொஸ்டின் எங்க ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா இது மேற்கு, அதாவது பாமீர் முடிச்சு, இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி இல்லை மேற்கு நோக்கின்றதை கொஸ்டின்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வடக்கு மலை, அதாவது இமயமலை அப்படின்ற சொல், இமாலயாஸ் அப்படின்ற சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்ற சொல் எங்க இருக்குன்னா
சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? எங்கன்னா சமஸ்கிருத சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி உறைவிடம், அதாவது அடோப் ஆஃப் ஸ்னோ. அதாவது சமஸ்கிருத சொல்ல ஹிமாலயா அப்படின்னா பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல அடோப் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அடுத்து ஸோ இதை நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். அந்த இமயமலை, அதாவது நம்ம மேற்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர் சிந்து பள்ளத்தாக்கில் ஆரம்பித்த இமயமலை, இந்த பக்கம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் கிழக்கு பகுதி வரை காணப்படக்கூடிய இமயமலையை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஸோ அதில் ஒன்று தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதற்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இது முக்கியமானது. அடுத்த 2வது இமயமலைகள், அதாவது மத்திய இமயமலைகள் அல்லது இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 3வது கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு நம்ம 3ஆக பிரிப்போம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அதில் முக்கியமான விஷயம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேறு பெயர் பார்த்துக்கோங்க. இது கொஸ்டின் கேட்கலாம். அப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸின் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ரைட்டுங்களா? அப்போ அடுத்து வேற என்ன கேட்கலாம்? கிழக்கு இமயமலையின் வேறு பெயர் என்ன? பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அடுத்து வேற என்னன்னா இந்தியா, அதாவது உலகின் இளமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ன்னு பார்த்துட்டோம். அப்போ அதே மாதிரி உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். ரைட்டுங்களா? இவர் கொஞ்சம் முக்கியமானவருங்க. இது பின்னாடி பார்ப்போங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ராஜஸ்தானில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். ரைட்டுங்களா? இவர் தான் வந்துன்னா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில், வடமேற்கு பகுதியில் காணப்படக்கூடியது இந்தியாவோடதுல. ஸோ இது முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து டிரான்ஸ் ஹிமாலயாஸில் பார்த்துடலாங்க பாயிண்ட்டு. ஸோ இப்போதான் பார்த்தோம் டிரான்ஸ் ஹிமாலயாஸின் அதோட வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலைகள். ரைட்டுங்களா? வேலை முடிஞ்சுச்சு. அடுத்து வேற என்னங்க, இதோட லொக்கேஷன் எங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ எங்கன்னா இது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபெத் பீடபூமி வரை காணப்படுகிறது. அப்போ எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு திபெத் பிளாட்டியூ இது வரைக்கும் காணப்படக்கூடியது தான் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்றது. அதோட லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து இதுக்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை. ஏன்னா திபெத் பகுதியில் அதிகமாக காணப்படுவதனால இதுக்கு வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னும் அழைக்கப்படுது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில், அதாவது மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியோட எல்லைகளில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோட அகலம் 40 கிலோமீட்டர்களாக இருக்குது. அதே அதோட மைய பகுதியில் வரும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ ஒரு எஸ்ஐ கொஸ்டினை கேட்டாங்கன்னா ஸோ அதில் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸின் வேறு பெயர்கள் என்னன்னா ஒன்று திபெத்தியன் இமயமலை, இல்லைன்னா வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலைகள் அப்படின்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதே வந்து என்னன்னா ஒரு டிஎன்பிஎஸ்ல ஒரு குரூப் 4 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒரு குரூப் 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த 4 பாயிண்ட் சேர்த்து தான் என்னங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக மாற்றிடுவாங்க. இமயமலையின் கூறுகள் பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸின் வேறு பெயர் மேற்கு இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலை. இது ஜம்மு காஷ்மீரில் இருந்து திபெத் பீடபூமி வரை அமைந்துள்ளது அப்படின்றது 2வது பாயிண்ட் கொடுக்கலாம். 3வது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, இது மேற்கு மற்றும் கிழக்கு அகலம் வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. இதே மைய பகுதியில் வந்து என்னங்க 225 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த 4 பாயிண்ட் சேர்த்து அதை நமக்கு ஒரு குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டா. ரைட்டுங்களா? ஸோ அதே ஒரு ஒன்லைனர் கொஸ்டினை கேட்கும்போது அது நமக்கு எஸ்ஐ கொஸ்டின்ஸாக வந்துடும். ஸோ அதுக்காக கொஸ்டின் டஃப்னஸ் மாறுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. ஸோ எஸ்ஐக்கு என்னன்னா ஃபிசிக்கல் இருக்கனால கொஞ்சம் கொஸ்டின்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கம்மி பண்ணி தருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ டைமிங்காக. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து ஃபிசிக்கல் போகணும். ஸோ இப்போது அடுத்த பாயிண்ட் இதில் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலடி உயிரின படிவங்களை கொண்ட. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த தெத்திஸ் கடல் கண்டென்ட் பார்த்தோங்களா, அதுதான் இமயமலையாக மாறிச்சுன்னு. ஸோ அந்த கண்டென்ட் இங்கே வருது. என்னன்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள் ஆகும். அப்போ இது என்ன பாறைன்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? அப்போ டெர்சியரி கிரானைட் பாறைகள் ஆகும். இது முக்கியம் மேற்கு இமயமலைகள்ல. அடுத்து வேற என்ன, உருமாறிய படிவங்களாக காணப்படுகிறது. இந்த 2 வார்த்தையை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ரைட்டா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் சரிங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர், லடாக்,
அடுத்து கைலாஸ் மற்றும் காரோகரம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர். ஸோ அப்போ ஒரு டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னு கேட்டால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸின் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னங்க, மேற்கு இமயமலைகள் இல்லைன்னா திபெத் பகுதியில் அதிகமாக காணப்படுறதுனால இது திபெத்திய இமயமலைன்னு சொல்லலாம். அடுத்து இதோட அகலத்தை பத்தி ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸோட மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் 40 கிலோமீட்டர் அகலத்துல காணப்படுது. அதே அதோட மையப்பகுதி வரும்போது 225 கிலோமீட்டர் அகலத்துல காணப்படுது அப்படின்றது முக்கியமான விஷயம். அடுத்து இதோட ஃபார்மேஷன், இதோட உருவாக்கத்துக்குன்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி கிரானைட் பாறைகள், அதாவது உருமாறிய பாறைகளாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இதோட முக்கியமான மலைத்தொடர்கள். அப்போ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர், லடாக், காரோகரம், அடுத்து கைலாஷ், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர். இந்த 6 பாயிண்ட் தாங்க. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருந்து கொஸ்டின் வந்தா கண்டிப்பா நம்மளால அட்டன் பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ அடுத்தது 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை, அதாவது மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? ஸோ இதுல ஒரு பாயிண்ட் பார்ப்போங்க என்னென்ன இருக்குன்னு. ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, வடக்கு மலையின் மைய பகுதியாக அமைந்துள்ளது. ஸோ அப்போ வடக்கு பகுதியில் வரக்கூடிய மலைகள் மைய பகுதியாக இருக்குது. நம்ம அங்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இளமடிப்பு மலையாகும். ஸோ அப்போ இந்த பகுதியில் என்னங்க, ஸோ அந்த ஃபோல்டர் எங்கஸ்ட் ஃபோல்டர் மவுண்டன்ஸோட பகுதியாக காணப்படுது மேஜரா. எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்த்தில் இருக்கக்கூடிய வடக்கே இருந்த யுரேஷியா, இந்த பாயிண்ட் ஃபுல்லா படிச்சுட்டு சொல்றேங்க என்னன்னு உங்களுக்கு. வடக்கே இருந்த யுரேஷியா நிலப்பகுதியும் யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த தெத்தீஸ் கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்னன்னா 2 நிலத்தட்டுக்கள் இருந்துச்சு. சரிங்களா? பூமி கீழே இருக்கிற நிலத்தட்டுக்கள் சொல்லுவாங்க. சுனாமி இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த நிலத்தட்டுக்கள்ல ஏற்படுற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னால தான். அப்போ வடக்குல இருந்த ஒரு தட்டு யுரேஷியான்ற ஒரு நிலத்தட்டும், அடுத்து தெற்கே இருந்த கோண்டுவானா அப்படின்ற ஒரு நிலத்தட்டும் 2 என்னங்க ஒன்றை ஒன்று நோக்கி நகருது. அப்போ இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறது இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்படி நகர்ந்தனால இங்க ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு இந்த ப்ரெஷர் என்னங்க இங்க அதை அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் யார் இருந்தாங்கன்னா தெத்தீஸ் கடல் இருந்தாரு. தெத்தீஸ் கடல் இருந்தாரு. ஸோ இந்த ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது என்னங்க இவர் அப்படியே மவுண்டைனா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அதெல்லாம் சொல்லக்கூடிய கண்டென்ட்டு. ஸோ அப்போ இது கேட்பாங்க, அதாவது என்னன்னா ஒரு தெத்தீஸ் கடல் இருந்து இமயமலையா உருவானது எப்படின்னா, ஸோ அப்போ வடக்கே இருந்த என்னன்னு பார்த்தா யுரேஷியன் தட்டும் தெற்கே இருந்த கோண்டுவானா தட்டும், ஸோ இதோட டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நேருக்கு நேராக, அதாவது ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பகுதியிலிருந்து என்னங்க தெத்தீஸ் கடல் அங்க இருந்தது என்ன ஆயிடுச்சுங்க, ஸோ மடிப்புகளை ஏற்படுத்திடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதான் அதில் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மத்திய இமயமலையை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ என்னன்னா பெரிய இமயமலை, சிறிய இமயமலை மற்றும் வெளி இமயமலை. அப்போ பெரிய இமயமலையோட வேறு பேர்னா இமாத்ரி, அடுத்து சிறிய இமயமலையோட வேறு பேர்னா இமாச்சல், அடுத்து வெளி இமயமலையோட வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாலிக். ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பெரிய இமயமலை, இதை பற்றி மட்டும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போங்க முக்கியமானது. அது பெரிய இமயமலையின் வேறு பேர் என்ன இமாத்ரி, இதை பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னங்க, இதோட சராசரி இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அகலம் இருக்கலாம். சராசரி அகலம் வந்து 25 கிலோமீட்டர் இருக்கலாம். அதே இதோட சராசரி உயரம் எவ்வளோ இருக்குன்னா 6000 மீட்டர் இருக்கலாம். இந்த 2 பாயிண்ட் முக்கியம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் என்ன குறைவான மழைப்பொழிவு, லோயஸ்ட் ரெயின்ஃபால் தான் இருக்கும். when it comparative to என்னன்னா சிவாலிக். சரிங்களா? ஸோ அந்த பகுதியை சிறிய இமயமலை பகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்கே குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் நமக்கு என்னங்க எவரெஸ்ட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் அதாவது உலகின் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவரெஸ்ட் 8848 அதோட மீட்டர் உயரத்தோட சிகரம் எவ்வளோன்னா 8848 மீட்டர். அடுத்து அதை விட்டால் 2வது பீக் பாயிண்ட் என்ன கஞ்சன்சங்கா 8598 மீட்டர் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இது 2 என்னங்க இந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. பெரிய இமயமலை அப்படின்ற இந்த மலைத்தொடரில் தான் நமக்கு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இதில் முக்கியமான விஷயம், அந்த எவரெஸ்ட்டும்
அடுத்து கஞ்சன்ஜங்காவும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத கேட்கலாம். ஸோ அப்போ எவரெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில், நமக்கு கிடையாது. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்தியன் ஸ்பேஸில் இல்லை, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. அதே கஞ்சன்ஜங்கா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் அண்ட் நேபாள் இது ரெண்டுத்துக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் வந்து கஞ்சன்ஜங்கா பீக் பாயிண்ட்டு. ஸோ அப்போது நேபாளில் தான் வந்து என்னங்க இருக்குங்க எவரெஸ்ட் இருக்குது, இந்தியா கிடையாது. ஸோ அப்போ எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்குன்னு கேட்டால் கிடையாதுங்க. எவரெஸ்ட் என்னங்க நேபாள் பகுதியில் காணப்படுது. அதே கஞ்சன்ஜங்கா இந்தியாவிற்கும் சிக்கிமிற்கும் நேபாளத்துக்கு இடையே காணப்படக்கூடியது. பொதுவாக தான் அங்கேயுமே நமக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இது முக்கியமான விஷயம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எவரெஸ்டோட பீக் பாயிண்ட் முக்கியம், கஞ்சன்ஜங்காவோட பீக் பாயிண்ட் முக்கியம் கேட்கலாம். ஸோ இல்லைன்னா எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா ஸோ இது ரெண்டும் எந்த மலைத்தொடரில் இருக்குன்னா பெரிய இமயமலை அல்லது இமாத்திரியில் லொக்கேட் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, அடுத்து பனியாறுகள். மலைத்தொடர்களை விட பார்த்தீங்கன்னா இந்த பனியாறுகள், இதில் இருக்கக்கூடிய பனியாறுகள் என்னென்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இதெல்லாம் வந்து என்னங்க இதில் இருக்கக்கூடிய பனியாறுகள் முக்கியமானது. ரைட்டுங்களா? ஸோ கேட்கலாம். அப்போது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய பனியாறுகள் இல்லை இந்த பனியாறுகள் கொடுத்துட்டு எந்த மலைத்தொடரில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ மேலே ஒரு 2 பாயிண்ட் வந்து டிடியோனோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இமயமலை பல சிகரங்களை இருப்பிடமாக உள்ளது. கரெக்ட் தான். இது அப்படியே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இமயமலை பற்றிய கூற்றுகள். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இமயமலை பல சிகரங்களை இருப்பிடமாக கொண்டது. கரெக்ட் தான். இப்போ தான் பார்த்தோம் இமயமலையில் தான் என்னங்க கஞ்சன்ஜங்கா பார்த்தோம், அடுத்து எவரெஸ்ட் பார்த்தோம், பல சிகரங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வென் கம்பேரிட்டிவ் டு வேர்ல்டு வைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மலைத்தொடர்கள் வந்து என்னங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது உலகில் உள்ள எவ்வளோனா 14 உயரமான சிகரங்களில். ஸோ இதுதான் மேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, மெஜாரிட்டி மொத்தமாக 14 உயரமான சிகரங்கள் இருக்குது ஆவரேஜாக. அந்த 14 உயரமான சிகரத்தில் ஸோ எவரெஸ்ட்டை எத்தனை எடுத்துக்குதுங்க, 9 பீக் பாயிண்ட் இருக்கக்கூடிய இதை எடுத்துக்குது உயரமான சிகரங்களை எவரெஸ்ட். இப்போ மோர் தென் வந்து 50% வந்து இங்கே தான் இருக்குன்றத அவங்க சொல்ல வராங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கேட்கலாம். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது ஸோ வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சிறிய இமயமலைகள். ஸோ சிறிய இமயமலைகள் இதோட வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்போ இதோட சராசரி அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் இதோட சராசரி அகலம். அடுத்து இதோட சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3700 மீட்டர் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4500 மீட்டர். அதாவது இது ஆவரேஜ் ஹைட்டுன்னு இதுலேருந்து லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் 3700 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் என்னங்க இதோட உயரங்கள் வந்து இதில் காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மலைத்தொடரில் அதாவது இந்த மலைத்தொடரில் காணப்படக்கூடிய மலைகள், முக்கியமான மலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். ரைட்டுங்களா? இதை கேட்கலாம். அப்போ பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் ஆகிய மலைத்தொடர்கள் எந்த மலைகளில் அமைந்துள்ளதுன்னா என்னங்க இமாலயாஸில் சிறிய இமயமலை அல்லது இமாச்சலில் அமைந்துள்ளது. ஸோ அடுத்து இதோட ஹில் ஸ்டேஷன், அதாவது ஹில் ஸ்டேஷன் கோடை வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இது என்னென்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லா இங்கே தான் இருக்குது, முசோரி இருக்குது, நைனிடால் இருக்குது, அல்மோரா இருக்குது, ராணிகட் இருக்குது, டார்ஜிலிங் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே குளிர் பிரதேசங்கள் தான் நம்மளோடதுல. சரிங்களா? ஸோ இப்போ கோடை வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போது இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் இமயமலையில் எந்த மலைத்தொடரில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இமாச்சல் மலைத்தொடரில் தான் அமைந்துள்ளது. ரைட்டுங்களா? இது முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அப்போது இமாச்சலோட சராசரி அகலம் எவ்வளோனா 80 கிலோமீட்டர், அதே சராசரி உயரம் எவ்வளோனா 3700 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள்னா பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத். ஸோ அடுத்து வேற என்னன்னா இதில் இருக்கக்கூடிய கோடை வாழ்விடங்கள் என்னன்னா ஷிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் ஆகிய பகுதிகள் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடராக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் இதில் முக்கியமாக என்ன பார்க்கின்றது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளி இமயமலை, அதாவது சிவாலிக். ரைட்டுங்களா? ஸோ சிவாலிக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சராசரி உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். சராசரி உயரம் 1000 மீட்டர். அதே வந்து லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா 900 to 1100 மீட்டர்ஸு. சராசரின்னு கேட்டாங்கன்னா 1000 மீட்டர் சிவாலிக்கில், ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட், இதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சராசரி அகலம் 50 மீட்டர்லேருந்து அதாவது மேற்கில் 50 மீட்டர் சராசரி உயரமும் கிழக்கில் 10 மீட்டர் வந்து சராசரி உயரமாக காணப்படுது, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வேற என்ன இதில் முக்கியம்னா, இதுதாங்க இந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ அப்போ இதோட கிழக்கு பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூயர்ஸ், அதாவது இமயமலையோட சரிவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமயமலையோட இமயமலையோட சரிவு இருக்குன்னா, ஸோ இதோட கிழக்கு பகுதியில் வந்து என்னங்க இப்படி கணக்கெடுக்கும் போது ஈஸ்டர்ன் சைடில் வந்து என்னங்க டூயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மேற்கு பகுதிகள் வந்து என்னன்னா டூன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது, டூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதில் தான் வந்து என்னங்க டேராடூன் அப்படின்னு கேள்விப்படுறேன் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேரே டேராடூன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அப்போ இந்த மலைத்தொடரில் கிழக்கு பகுதிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூயர்ஸ் என அழைக்கப்படுது, மேற்கு பகுதி என்னன்னா டூன்கள் என அழைக்கப்படுகிறது, ரைட்டுங்களா? இவ்வளோ தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ சராசரி உயரம் கேட்டால் 1000 மீட்டர், மேற்கோட அகலம் சராசரி கேட்டால் 50 மீட்டர், கிழக்கில் கேட்டால் 10 மீட்டர், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து கிலோமீட்டர்ஸ், சாரி. ஸோ அடுத்து பூர்வாஞ்சல், இதில் இருக்கக்கூடிய அடுத்த கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்வாங்க. இது இமயமலையின் கிழக்கு பகுதி, அதாவது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வேற என்ன இதில் முக்கியமாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு கேட்கலாம். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்லா, அபோர், மிஷ்மி, பட்காய்பம், அடுத்து நாகா, மானிப்பூர்னு கொடுத்துருக்காங்க, தவறு, மணிப்பூர். அடுத்து மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹில்ஸ், குன்றுகள், இதெல்லாம் ஒன்று இணைந்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் மலைகள் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போது இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசிஆர் எஸ்ஐ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு பேரை கொடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மலைத்தொடரில் இருக்குன்னு கேட்டால் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்றது. ஸோ இதே ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின்னா இதில் எல்லா பேரையும் கொடுத்து இதில் ஏதோ ஒரு பேரை மாற்றி கொடுத்து இல்லை கரெக்டாகவே கொடுத்தனா ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு சொல்லி கேட்பாங்க. இவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ ஹிமாலயாஸை பற்றி மட்டும், ஸோ அதை பாயிண்ட்ஸ் அவரோட திரும்பி பார்த்துடலாங்க அமைவிடத்துலேருந்து, இந்தியா அமைவிடத்துலேருந்து. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடம் பார்த்துருக்கோம். ஸோ அதோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது சதவீதத்திலையும் பார்த்துருக்குறோம் என்னன்றது. அடுத்து இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள், ஸோ இதோட எல்லை பரப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வேறு என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு துணை கண்டம். ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் சேர்த்து நம்ம துணை கண்டம் சொல்கிறோம்னா வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் மற்றும் இலங்கை, இவங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க இந்தியா ஒரு துணை கண்டம் சொல்கிறோம். ஸோ அடுத்து துணை கண்டத்திற்கான காரணிகள், ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோட நில அமைப்பு வேணும்னு சொல்லியிருந்தோம், காலநிலை, இயற்கை தாவர கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் இருக்கிறனால நம்ம இந்தியா வந்து நாங்கள் துணை கண்டம் சொல்றதுக்கான காரணிகளாக எடுத்திருக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைவிடம் பார்த்துருந்தோம். ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரியோட அதோட டிகிரி என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வெஸ்டர்ன் சைட் டு ஈஸ்டர்ன் சைட், குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரி பாயிண்ட் என்னன்றதை பார்த்துருந்தோம் லாங்கிடியூட் லேட்டிடியூட்ல. ஸோ அடுத்து தென்கோடி முனை, பிக்மெலியன், அதோட வேறு பேர்னா இந்திரா முனை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான்ல லொக்கேட் ஆயிருக்கிறதா பார்த்துருந்தோம். அதே வடக்குல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து நமக்கு லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா கோல் முனை பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் நார்த் டு சவுத், வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நீளத்தையும், மேற்கில் குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நீளத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வந்து என்னன்னா புவியில், அதாவது குளோபில் இந்தியா கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆயிருக்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அப்போது ஃப்ரம் குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் மொத்தம் எத்தனை தீர்க்கக்கோடுகள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 தீர்க்கக்கோடுகள் கடக்கிறதா நம்ம பார்த்தோம். அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றத பார்த்துருந்தோம், எங்கன்னா அலகாபாத் மிர்சாப்பூர் பகுதியில் கிராஸ் ஆகுது. ஸோ அப்போ இது இந்தியாவுக்கான ஸ்டாண்டர்ட் டைமாக நம்ம எடுத்துக்கிறோம். வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டைம்னா கிரீன்விச் மீன் டைமை எடுத்துக்கிறோம், சரிங்களா? லண்டன் பகுதியில் கிராஸ் ஆகக்கூடியது. ஸோ அடுத்து வேற என்ன பார்த்துருந்தோம்னா ஆந்திர பிரதேசோட தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உருவானது அமராவதி. இது எப்போ உருவாச்சுன்னா ஆஃப்டர் 2024 அப்புறம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஹைதராபாத் தான் வந்து என்ன ஒருங்கிணைந்ததாக இருந்தது. எதுக்குன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கானதா இருந்தது. ஸோ அப்போ இந்தியாவை இயற்கை அமைப்பா எத்தனை பிரிவுகளாக பிரிச்சோம்னா 5 பிரிவுகளாக பிரித்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள்,
கடற்கரை சமவெளிகள் தீவுகளா பிரிச்சிருந்தோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இமயமலை, அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அடுத்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி மூணுத்தையும் பார்த்திருந்தோம். ரைட்டுங்களா? ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஸோ கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. இதோட கிளாஸை நம்ம இன்னைக்கு கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாங்க.